உங்களுடைய பிசி அண்ட் லேப்டாப்பில் வாட்ஸ்அப்பை எப்படி சரியான முறையில் டவுன்லோட் பண்ணி எப்படி கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதை எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுளை ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் sktekpremium.com அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து சர்ச் ஐக்கான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் டவுன்லோட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் அங்கே கொடுத்துருக்குறேன். டவுன்லோடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனில் தான் வந்து இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அந்த டவுன்லோட் ஆன அந்த ஃபைலை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை வந்து கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுடைய லேப்டாப் பிசி அதோட ஸ்பீடை பொறுத்து, சரிங்களா? அந்த ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய லேப்டாப் அண்ட் பிசியில் அந்த விண்டோஸ் ஐக்கான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த சைடு வந்து ஓப்பன் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பை வந்து டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து கேட்கும். ஒன்று, நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் மூலமாக நீங்கள் கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் டேட்டாவை அப்படியே வந்து நீங்கள் பிசி இந்த லேப்டாப்புக்கு வந்து நீங்கள் எதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிவைஸுக்கு வந்து உங்களுடைய டேட்டாவை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, இல்லை நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கேட்கும். உங்கள்கிட்ட புதுசாக ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, இல்லை ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பரே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து கூட ஓடிபி வரும். ஓடிபியை கொடுத்து கூட நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பை வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த டேட்டாவை வந்து அப்படியே உங்களுடைய லேப்டாப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கியூஆர் கோடு அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய லேப்டாப் ஸ்க்ரீனில் வந்து ஒரு கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டமாக வந்து காட்டும். அந்த கியூஆர் கோடை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு டிவைஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் ஏ டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இந்த பாஸ்கீயெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து வெரிஃபை கேட்பாங்க. நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லைனா பின் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா பின் நம்பரை வந்து கொடுத்து நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலை எடுத்து கொண்டு போய் அப்படியே அந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் வந்து அந்த கியூஆர் கோடு வந்து காட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் டேட்டா மொத்தமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக உங்களுடைய லேப்டாப்புக்கு வந்து அப்படியே அந்த டேட்டா எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். சரிங்களா? இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஃபோனில் உள்ள வாட்ஸ்அப்பை நீங்கள் லேப்டாப் அண்ட் பிசிலையும் வந்து இதே ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிள் மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸை பார்த்தேன் அப்படின்னா உடனே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்து ரெகுலராக வந்து போட முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.